ஒருவர் மரண வேளையில் இருக்கும் பொழுது அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை, கொள்கை முழக்கத்தை அதனுடைய பொருளோடு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விடுகிறதோ அவர் என்னதான் தவறுகள் செய்திருந்தாலும் எப்போதாவது ஒரு நாள் அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார் என்று ஒரு கேரண்டி கொடுத்த காரணத்தினால் நம்ம இயன்றவரை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மரண வேளையில் நாம இருந்தால் சொல்லிக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் இருப்பார்களே ஆனால் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல சில ஒரு தவறான நம்பிக்கை மக்கள் மத்தியில் நிலவுகிறது. மார்க் அறிஞர்கள் கூட இந்த தவறான நம்பிக்கையை பிரச்சாரமும் செய்கிறார்கள். என்னன்னு கேட்டா, மரண அவஸ்தையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் நீ சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் அந்த வேதனையில சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வைங்க, அதனால அவன் காபிர் ஆயிடுவான். அதாவது நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுன்னு ஒருத்தர் சொல்றோம், அந்த ஆள் மரணத்தினுடைய அவஸ்தையில் இருக்கிறாரு. அவர் அந்த அவஸ்தையில் என்ன செய்வாரு, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டாரையானால் அவர் ஒரு காபிராக, லா இலாஹ இல்லல்லாஹை மறுத்தவராக மரணித்து விடுகிறாரு. அதனால நம்ம அப்படி சொல்லிலாம் கொடுக்க கூடாது. அதை எப்படி சொல்லணும்னு கேட்டா, நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணுமா, அதை பார்த்துட்டு அவராதான் சொல்லணும், சொல்லுன்னு சொல்லக்கூடாதான். நம்ம அதை சொல்லி கொடுக்கும் பொழுது உலமாக்கள் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத நம்ம சொல்லிலாம் கொடுக்க கூடாது, நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துகிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவர் அதை பார்த்துட்டு என்ன செய்வாரு, தானா சொல்லுவாரு, இல்லைன்னா அவரை காபிராக்கின குற்றம் வந்துரும்னு சொல்றாங்க. அது தப்பு. அது ஏன் தப்பு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லக்கினூன்னு சொல்றாங்க. லக்கினு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்கள மரண வேளையை நெருங்கியவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். சொல்லிக் கொடுங்கள், சொல்லுங்கள் என்பது வேற, அவருக்கு சொல்லிக் கொடுங்கள் என்பது வேற. சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம்? நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்வதுதான் சொல்லிக் கொடுக்கிறது. அது மாத்திரம் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு ஆளுக்கு. இது முஸ்னத் அஹ்மதுல 12104வது ஹதீஸ், 13324, அதுவும் முஸ்னத் அஹ்மது தான். அதுல வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதரை போய் நோய் விசாரிக்க சென்றார்கள். அவர் அந்த மரண வேளையில் இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட சொல்றாங்க, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. பக்கத்தில் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் சொல்லல, அவருக்கு என்ன சொல்றாங்க, குல் சொல்லுங்கறாங்க. குல்னா சொல்லுன்னு அர்த்தம். குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்கறாங்க. அப்ப அந்த மனிதர் கேட்கிறாரு, ஃபகைருன் லி அன் அகூல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்வது எனக்கு நல்லதா, எனக்கு சிறந்ததா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம ஆமா, இப்ப நீங்க இந்த வார்த்தையை சொல்வது உனக்கு நல்லது, நல்ல உனக்கு பயன் தரும்ங்கறாங்க. அப்ப நம்ம இதுல என்ன விளங்குறோம்னு கேட்டா, கடைசி வார்த்தையாக நம்முடைய வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். மற்றவங்களுக்கும் இதை சொல்லி கொடுத்து தான் என்ன செய்யணும், சொல்லணும். ஒருவேளை நம்ம சொல்லி கொடுத்து அவருடைய வேதனை தாங்க முடியாமல் ஒருத்தர் மறுத்து விட்டாரையானால், வேதனை தாங்க முடியாம என்ன சொல்றோம்னு தெரியாம ஒருத்தர் மறுத்தா குற்றவாளியா? எப்போ ஒருத்தர் குற்றவாளி ஆவாரு, அவர் அதை விளங்கி அல்லாஹ்வெல்லாம் கிடையாது, லா இலாஹ இல்லல்லாஹ் தப்பு அப்படி மறுத்தா தான் ஒரு ஆள் குற்றவாளி ஆவாரு. அவருடைய வேதனை தாங்க முடியாம நம்ம சொல்லியே கொடுக்கிறோம், அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, அந்த வேதனை போக வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுல அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அவர் படுற அவஸ்தை அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அதனால அவர் சொல்லாம போனார்னு சொன்னா அதனால எல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். நம்ம சொல்லி தான் கொடுக்கணும். அவர் சொல்லிவிட்டாரேன்னு அல்ஹம்துலில்லாஹ், சொல்லல என்று சொன்னா அதுக்காக வேண்டி அல்லாஹ் கொஸ்டின் பண்ண மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்துறது கிடையாது. அவங்க நிர்பந்தப்படுத்தி ஒரு நிலையில, கஷ்டமான நிலையில அவங்களை அறியாமல் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அதுவும் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற காரணத்தினால் நம்ம சொல்லி தான் கொடுக்க வேண்டும். இதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்து ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச நண்பரா இருக்கிறாரு, அவர் முஸ்லிமாக இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய சொந்தக்காரங்க இருக்கலாம், நமக்கு நெருங்கின, நம்ம இஸ்லாத்தை தழுவி இருப்போம், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க இஸ்லாத்தை தழுவாதவர்களா இருப்பாங்க. இது மாதிரியானவர்களை நம்ம பார்க்க போனோம்னு சொன்னா
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அவருக்கு இந்த போதனை கடைசியா செய்வாங்க. அவருக்கும் அவருடைய வார்த்தையும் கடைசியில் லா இலாஹ இல்லல்லாஹ் அமையட்டுமே, அமைஞ்சின்னு சொன்னா அதனால ஒரு சொர்க்கத்துக்கு போயிடுவாரே என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமுக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுக்கல, முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது அவர்களுக்கு ஒரு உரிமை இருந்தால், அதுக்கான எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது, எல்லாத்தையுமே சொன்னா கேட்க மாட்டாங்க. சொந்தம்ங்கிற ஒரு உரிமை, நட்புங்கிற ஒரு உரிமை, நம்முடைய வேலை பார்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரிமை, அதெல்லாம் இருந்தா தான் இதை கேட்பாங்க. இல்லைன்னா அதை வந்து இருக்கிறவங்களை தட்டி விட்டுருவாங்க உங்களை, அது சாத்தியப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு அவங்கள்ட்ட ஒரு ஊழியன், யூத சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆளு வேலைக்கு இருந்தார். ஒரு இளைஞர் வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்ப அவர் வந்து மரண வேலையில் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தகவல் வருது. உடனே அவருக்கு வந்து விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அந்த யூதரை சந்திப்பதற்காக வேண்டி அந்த வீட்டில் போய் அவரை விசாரிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வந்து கலிமாவை சொல்லுங்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவர் என்ன பண்றாரு, தகப்பனாரை பார்க்கிறார் அந்த இளைஞர். அப்ப தகப்பனார் சொல்றாரு, அபுல் காசிம் சொல்றதை கேளு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அபுல் காசிம் தான் பரவலாக என்ன செய்வாங்க, மக்கள் வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா காசிம்னு அவங்களுக்கு ஒரு புள்ளை பிறந்து ஹதீஜா நாயகி மூலமா அது இறந்துட்டதுனால ஹதீஜா நாயகி அவங்களை எப்படி தான் கூப்பிடுவாங்க, அபுல் காசிம், காசிமுடைய தந்தை, கணவரை வந்து காசிமுடைய தந்தைன்னு தான் கூப்பிடுவாங்க. அதுவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்னவாயிடுச்சு, அது ஒரு பேராகவே ஆயிடுச்சு. அதனால அபுல் காசிம் நீங்க யாரும் பேர் வைக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. நான் இருக்கிற வரைக்கும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் அபுல் காசிம் பேர் வைக்காதீங்கப்பா, என்னை கூப்பிடுறாங்களா வேற யாரையும் கூப்பிடுறாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அவன் உயிரோடு இருக்கிற இப்ப வைக்கலாம் அபுல் காசிம், அப்ப வைக்க கூடாது. அப்ப அவர் சொல்றாரு, அந்த யஹூதி அந்த தகப்பனார் சொல்றாரு, அத்தி அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்றது நீ கேளு, ரசூலுல்லாஹ் முகமது நபி சொல்றது நீ கேளுன்ற உடனே அந்த ஆள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்தில் வந்து இவரை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லிக்கொண்டு வெளியேறினார்கள். இது புகாரியில் 1356, 5657 இதுல எல்லாம் இருக்கிறது. இவ்வளவு ஊழியம் பார்த்த ஒருத்தர் வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவர் நல்ல மறுமையில நல்ல வெற்றி பெறணும், இவ்வளவு விசுவாசமா நம்மளோட பணியாற்றி இருக்கிறாரு, அவருக்கு செய்யற சரியான நன்மை என்ன, இந்த உலகத்தில் எப்படி நம்ம அவருக்கு உதவியாக இருந்தோமோ, உறுதுணையாக இருந்தோமோ, அவருக்கு நன்மை செய்ய நினைச்சோமோ, இதை விட ஒரு பெரிய நன்மை இது, நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் அவர் சொர்க்கத்தை அடையணும், அந்த ஒரு அக்கறையோட நம்ம வந்து அதை சொல்லி கொடுக்கணும். இது ஊழியருங்கிற முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வாக பயன்படுத்துறாங்க. அவங்கள்ட்ட ஊழியரா பணியாற்றுனதுனால அதை போய் அங்க சொல்ல முடிஞ்சு. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப், அவர் யாரு, ஆரம்பத்தில் இருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவர். அவங்களை எடுத்து வளர்த்தவர் அவர்தான், தொழில் வியாபாரம் கற்றுக் கொடுத்தது அவர்தான், கல்யாணம் பண்ணி வச்சவர் அவர்தான். அவர் வீட்டிலே ஒருவராகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செய்றாங்க, அப்துல் முத்தலிப் மரணித்த பிறகு, பாட்டனார் மரணித்த பிறகு இந்த பெரிய தகப்பனார் அபூ தாலிப், அது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார், அவங்கள்ட்ட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம ரசூல் என்று நபி என்று அறிவித்த பிறகு அவங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் பயந்து நின்றாங்க. ஏன், அபூ தாலிப் இருக்கிறாரு, செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதர் பின்னாடி இருக்கிறாரு, அவர் வந்து லேசில் விட மாட்டாரு என்று சொல்லி அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கை வைக்க முடியல யாருக்குமே. அவருக்கு பயந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் பண்ணாம சஹாபாக்களுக்கு தான் இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தான் இடைஞ்சல் இருந்துச்சே தவிர அவங்களை அடிக்கிறது உதைக்கிறது எல்லாம் அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் அவ்வளவு அதிகமா செய்ய முடியல. இப்படி பல வகையிலையும் அவர் வந்து உறுதுணையா நின்றார். அவருக்கு மரணம் வந்துருச்சு, மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற காலகட்டத்திலேயே அவருக்கு வந்து மரணம் நெருங்கி விட்டது. கேள்விப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர போறாங்க, போய் சொல்றாங்க, யா அம்மி குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருங்க, பெரிய தகப்பனாரே நீங்க இந்த கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா உஷ்ஹிது லக பிஹா இந்தல்லாஹ், அஷ்ஹது லக பிஹா இந்தல்லாஹ், அல்லாஹ்வுக்காக உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்துல நான் சாட்சி சொல்லுவேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, யா அல்லாஹ் அவருக்கு ஏதாவது பண்ணுன்னு சொல்லி உங்களுக்காக நான் பேசுவேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி பார்க்கறாங்க. பக்கத்தில் அபூ ஜஹல் இருக்கிறான், முக்கியமான ஆளுக்கு உடம்பு சரியில்லை, எல்லாம் வந்திருப்பாங்கல்ல. அபூ தாலிப் உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே முக்கியமான பெருமுகர்கள் எல்லாரும் குழுமி இருக்கிறாங்க. அங்கதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. பெரிய தகப்பனார் என்ற முறையில் இதை எடுத்து சொல்றாங்க. அபூ ஜஹல், அப்துல்லாஹ் இப்னு உமையா
இவங்க எல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு சொல்கிறார்கள் தர்கபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், உங்க அத்தா உங்க தகப்பனார் அப்துல் முத்தலிப் இருந்தார அவர் மார்க்கத்தை நீ புறக்கணிக்கிறியா? அவருக்கு அந்த திசை திருப்புறதுக்கு சொல்றாங்க. அபு தாலிபிட்ட சொல்றாங்க, உன் தகப்பனார் இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு இருந்தாரா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரா? அவர் எந்த கொள்கையில் இருக்கிறார் அதுல நீ மௌத்தாவியா? இந்த பேரனுக்காக வேண்டி உன்னுடைய தகப்பனாருடைய நீ சொல்ல நீ விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, திருப்பி அத்தா நீங்க சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறாங்க. அவங்க இதை சொல்லாதேன்னு அவங்க சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுன்னு சொல்ல, இப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கிறது. திருப்பி திருப்பி பலமுறை இப்படி ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கடைசி என்ன பண்றாரு, ஹத்தா கால் அபூ தாலிப் கடைசியா சொல்லிட்டாரு, ஹு அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிப் வழியிலே நான் மரணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அபா அன் யகுல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல மறுத்து விட்டார். கடைசி வரைக்கும் மாட்டேன்ட்டார். எவ்வளவு சொல்லி கொடுத்தும் கூட அவர் உள்ளத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு அன்புலாம் வச்சிருந்தாரு. அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் நேர்வழி காட்டுவாங்கிறது ஒரு பெரிய ஆதாரம். அவ்வளவு ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு அன்பு வச்சிருந்தோம், அக்கறையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்துல நுழையல. இது எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய வார்த்தை கடைசியிலேயாவது லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்க வேண்டும். அப்ப கடைசி நிலையாக நம்ம என்ன வைத்துக் கொள்ள வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வோட சேர்த்து அவங்களுடைய கடைசி வார்த்தையும் அதுவா தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாங்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா என்ன சொல்லிட்டு மௌத்தா போனாங்க என்று பார்த்தீர்களேயானால், புகாரியில 4449, 6510 அதுல என்ன செய்யறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மூர்ச்சையாகி மயக்கமாகி தெளிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம நேரம் கடைசி கட்டத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க. தண்ணி எடுத்து தொட்டு மூஞ்ச வெக்க ஜாஸ்தியா இருக்கிறது. தண்ணியை தொட்டு என்ன செய்யறாங்க, முகத்தை தொடச்சிக்கிட்டே இருந்துகிட்டு சொல்றாங்க, ஃபஜால யகூல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு இன்னலில் மௌத்தி சக்ராத்தின், மௌத்துக்கு என்று ஒரு தனியான வேதனை இருக்கத்தான் செய்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே சொல்றாங்க, மௌத்துக்கு என்று சரியான வேதனை இருக்கத்தான் செய்கிறது. சும்ம நஸப யதஹு ஃபஜால யகூல் ஃபிர் ரஃபீகில் அலா, ரஃபீகுல் ஆலான்னு சொல்லிக்கொண்டு அவர்தான் கடைசி வார்த்தை மௌத்தாயிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மிகச்சிறந்த நண்பன் இறைவன் மிகச்சிறந்த தோழன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை பற்றி புகழ்ந்தவர்களாக அப்படியே மரணித்து விட்டார்கள். அவங்கள்ட்ட இருந்து வந்த கடைசி வார்த்தை ஏதான், லா இலாஹ இல்லல்லாஹ் அர் ரஃபீகுல் ஆலா. ஒரு சில ரிவாயத்துல அல்லாஹும்ம அர் ரஃபீகுல் ஆலா, இன்னொரு சில அறிவிப்புகள்ல ஃபிர் ரஃபீகில் ஆலா, மிகச்சிறந்த நண்பனை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக மரணித்திருக்கிறார்கள். இதுல நம்ம கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த கடைசி நேரங்களில் நம்ம அந்த மாதிரியான இந்த கலிமாவை சொல்வதற்கான ஈடுபாடுகளையும் கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். இது முக்கியமான விஷயம்.